Shall I speak in Tamil with your permission? Yeah. ஓகே, எல்லோரும் கஷ்டப்பட்டு மேலே வந்திருப்பாங்க. நான் ஒரு கஷ்டத்தினால இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகியிருக்கேன். அது எப்படி அந்த கஷ்டத்தை நான் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தேன் அப்படின்ற அந்த ஸ்டோரியை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். ஒரு ஈரோட்டில் ஒரு ஸ்மால் டவுனில் 3 பொண்ணாக இருந்து ஃபர்ஸ்ட்டு பொண்ணாக நான் பிறந்து அப்பா இல்லை, பாஸ்ட் ஆன் பை ஹார்ட் அட்டாக். ஸோ ஃபேமிலி டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னோடது சைட் வந்துருச்சு. ஸோ அந்த டைமில் பாட்டி வந்து என்னை ஓவர் கம் பண்ணிட்டாங்க, என்னை வந்து எடுத்துகிட்டு அடாப்ட் பண்ணி வளர்த்த ஆரம்பித்தாங்க. அப்போ பாட்டிக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுக்காக பனியன் மார்க்கெட், ஈரோடில் இருக்க ஒரு பனியன் மார்க்கெட்டில் போய் இட்லி சேல் பண்ணுவேன். இட்லி சேல் பண்ணிவிட்டு நான் போய் படிப்பேன் இன் கவர்மெண்ட் ஸ்கூல் இன் அவர் ஓன் டவுன். ஸோ அந்த டைமில் இட்லி சேல் பண்ணிவிட்டு படிச்சுட்டு அப்படியே ஒரு அபவ் ஆவரேஜ் மார்க் எடுத்து காலேஜ் போக முடியாத சுச்சுவேஷன். அப்போது அந்த டைமில் இது ஒரு பிக் இதாக இருந்தது. ஸோ அப்போது வந்து நான் அதே கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு நார்மல் மெடிக்கல் ஹோல்சேல் கம்பெனியில் ஜாப் ஜாயின் பண்ணி பாட்டி கூடவே அந்த இட்லி சேல்ஸையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் ஆன் ஆகிட்டு இருந்தது. ஒன் டே பாட்டி வந்து சொன்னாங்க, ஓகே எல்லாம் ஒரு 18 இயர்ஸ் ஆகிடுச்சு, நீ மேரேஜ் பண்ணிக்கோ, எங்களோட இதுவும் கம்ப்ளீட் ஆகிடும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு. நோ ஐ ஹாவ் மெனி எய்ம்ஸ். ஸோ நான் என் சிஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும், எனக்கு நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் நான் ரீச் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஐ பேக் டு மை அம்மா ஹோம். ஒரு சிக்கல்லேருந்து ஸ்கிப் ஆகி ஒரு நெக்ஸ்ட்டு இதுக்கு போகலாம், ஓகே இனிமேல் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக நம்ம ஃப்ரீடமாக நம்ம நெக்ஸ்ட் ஒர்க் நம்ம கன்டினியூ பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே இன்னும் பயங்கர இஷ்யூஸ் இருந்தது. 2 சிஸ்டர்ஸ், அம்மா நூல் போடுற வேலை தான் பார்ப்பாங்க. ஸோ டெய்லி வேஜஸ் 400 rupees ரெண்டல் ஹோம். ரொம்ப கஷ்டம், இங்கே இருந்ததோட டபுள் ட்ரிபிள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்போ அங்கே ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனியில் ஜாயின் பண்ணி நல்ல ஓரளவுக்கு பாட்டிக்கிட்ட இட்லி சேல் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ், மார்க்கெட்டிங் எத்திக்ஸ் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணது எல்லாத்தையும் அங்கே யூஸ் பண்ணி நல்ல ஷைன் ஆனேன். ஓரளவுக்கு நல்லா ஷைன் ஆகி வரும்போது பாட்டி பாட்டு திருப்பி ரிட்டர்ன் பேக் டு ஹோம் வரும்போது ஒரு பெரிய மேஜர் ஆக்சிடெண்ட். பஸ் டிரைவர் கொண்டு போய் மார்க்கில் மோதிட்டாங்க. ஸோ சீட் கட் ஆகி என்னோடய லெக்கு டோட்டலாக பிரேக் டவுன். அப்படியே ட்ரீலாம் உட் ஆகிடுச்சு, அந்தளவுக்கு அது மேலே தான் உட்காந்துருந்தேன். வீலெல்லாம் ரோல் ஆகி என்னோடய ஹேரெல்லாம் டோட்டலாக ஸ்பாயில் ஆகி அப்படியே கீழே இறங்கி வந்தால் என்னோடய ஃபுல் பிளட் ஃப்ரம் மை லெக் அப்படியே போயிட்டுருக்கு. டோட்டலாக அவ்வளோதான், லெக் எடுத்துடுவாங்க அப்படின்ற லெவல் ஆகிடுச்சு. ஸோ ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணும்போது 1.5 lakh ஆகும், திரும்ப இந்த பொண்ணை வந்து நடக்கணும்னா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போது இன்சூரன்ஸ் அவேர்னஸ் எங்களுக்கு இல்லை. அந்த டைமில் அவ்வளோ அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு அஃபோர்டபுளும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு நாட்டு வைத்தியசாலை இருக்குது, அங்கே போங்க, அங்கே நல்லா பார்த்துருவாங்க, எக்ஸ்பென்சஸ் இருக்காதுன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே நாங்கள் போனோம். பார்த்தா சுற்றி ஒரு பொட்டல் காடு, அதில் சென்ட்ரல்னா ஒரு வைத்தியசாலை, 10 பாட்டிங்க தான் இருப்பாங்க அவங்க பேஷண்ட்டாக. ஸோ நோ என்டர்டைன்மெண்ட், நோ எக்ஸ்போஷர். ஒரு எஃப்எம் இருக்கும், மேகசின் கூட இருக்காது. மதுரையிலேருந்து நான் வாங்கிட்டு வர சொல்லி ஒரு மேகசின் படித்து நான் அதில் என்னோடய டைமை பாஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கால் பண்ணி பேசலான்னா, ஐயோ இவளா அவ்வளோ ரொம்ப நேரம் பேசுவா, இவ சும்மா இருக்கா, நமக்குலாம் ஒர்க் இருக்கேன், கால் எல்லாம் ஸ்கிப் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அழுகையாக வரும், ஐயோ எல்லாருமே என்னை ஸ்கிப் பண்ணுறாங்களே என்னோடய கால்ஸை, எனக்கு என்ன பண்ணுறது அவ்வளோதான் அப்படின்னு. ஸோ அப்போ நான் மேகசினில் பார்க்கும்போது ஒர்க் ஃப்ரம் ஹோம் யூஎஸ்லேருந்து ஒரு மேம் பண்ணாங்க. அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறது யூஎஸ்லேருந்து ப்ராஜெக்ட்ஸ் வாங்கி. ஸோ அவங்கக்கிட்ட நான் கால் பண்ணி கேட்டேன், மேம் நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன், உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டாங்க. ஐ டோன்ட் நோ, ஏன்னா நான் காலேஜ் போகல, ஐ எம் ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் 12th standard ஃப்ரம் கவர்மெண்ட் ஸ்கூல். ஐ டோன்ட் நோ மச் மோர் நாலேஜ் இன் இங்கிலீஷ். ஸோ ஈவன் ஐ கேன் ட்ரை, ஐ ஷுட் அண்ட் ஃபார் மை ஃபேமிலி சுச்சுவேஷன். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நோ யூ ஷுட் நோ அபவுட் த சிஸ்டம் அண்ட் ஐ ஷுட் நோ இன் இங்கிலீஷ் அப்படின்னாங்க. ஸோ வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் டே அகெயின் நான் ட்ரை பண்ணேன். மேம் ஐ வில் ட்ரை, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், அரேல்ஸ் என்னால் முடியலன்னா நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே நீங்கள் பேக் டு ஹோம் போனோன்னு எனக்கு சொல்லுங்கள். எனக்கு சிஸ்டம் வாங்க கூட மணி இல்லை. நான் வந்து ஒரு டியூக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒரு சிஸ்டம் வாங்கியிருந்தேன். வாங்கிட்டு ஜாப் ஜாயின் பண்ணோம்.
ஐ டோன்ட் நோ ஹவு டு யூஸ் ஹெட்ஃபோன், யாஹூ மெசஞ்சர் எதுவுமே எனக்கு யூஸ் பண்ண தெரியல. ஸோ ஈவன் அவங்க ட்ரைன் பண்ணாங்க, நான் லேர்ன் பண்ணேன் ஓரளவுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் 730 rupeesக்கு செக் வாங்கினேன். போஸ்ட்மேன் கொண்டு வந்து கொடுத்தோன்னு ஸோ ஹாப்பி, அப்படி ஒரு ஹாப்பினஸ். நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டோம். பக்கத்தில் இருக்கவங்களாம் ஏதோ ஆன்லைன் ஜாப் பண்ணுறேன், யோஸில் பண்ணுறேன்னா 730 rupees தான் earn பண்ணியிருக்கா, இது ஒரு ஜாப்னு பேச வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், எனக்கு தெரிஞ்சதை நான் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த ப்ராஜெக்ட்ஸையே நானே வாங்கக்கூடாது, நான் ஏன் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன் அந்த டைமில். ஸோ எனக்கு தெரியாத ஒர்க்கை தானே நான் தெரிஞ்சுட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கேன். ஸோ எனக்கு தெரியாத பீப்புள்கிட்டே நான் போய் அதை நான் ரீச் பண்ணுறேன்னு சொல்லி ரூரல் ஏரியாஸ்க்கெலாம் போய் அங்கே ரூரல் ஏரியாவில் இருக்க விமென்ஸ் கிட்டலாம் ப்ரொஜெக்டர் வச்சு ஒர்க்கை எப்படி பண்ணணும்னு ஷோ பண்ணேன். ஸோ அவங்களுக்கும் இதெல்லாம் ரொம்ப புதுசு. அங்கே இந்த 100 days ஒர்க்லாம் பண்ணுவாங்களா அந்த மாதிரி பீப்புள் தான் அவங்க. ஜஸ்ட் ஒரு 12th or டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சிம்பிளி ஹவுஸ் ஒய்ஃபாக லீவ் பண்ணிட்டு இருக்க அந்த பீப்புள் கிட்ட தான் நான் போய் இதை ரீச் அவுட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நிறைய பேர் இக்னோர் பண்ணாங்க, இதெல்லாம் நம்ப முடியாது, இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு. ஸோ சிலர் வந்தாங்க, அவங்கள வச்சு நான் ஸ்டார்ட் அப் பண்ணேன். சூப்பராக போச்சு ஒர்க்கு. இப்போது ஒரு 350 விமென்ஸ் இருக்காங்க. அண்டர் now I introduce myself. I am Tenmoli, CEO of Jobwell Solution, under by 350 powerful women in rural area. So எனக்கு கம்யூனிகேஷன் நாலேஜ் இல்லை, ஐ டோன்ட் நோ அபவுட் இன் இங்கிலீஷ். கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பொண்ணு இப்போ யூஎஸில் இருக்க ஒரு கம்பெனிக்கு கம்யூனிகேட் பண்ணிகிட்ருக்கேன். தென் எந்த மேகசின் பார்த்து வந்தேனோ அதை படித்தேனோ அதிலேருந்து நான் ரீச் அவுட் ஆனோ அதே மேகசினில் ஃப்ரண்ட் பேஜில் என்னோடய ஆர்டிக்கல் சாதனை பெண்மணின்னு வந்தது. ஸோ இப்போ என்னை கேட்குறாங்க, வெல் பேம்பர்டாக இருக்க விமென்ஸ் எல்லாம் கூட எனக்கு ஜாப் கொடுங்க அப்படி. நீங்கள் நல்ல பேம்பர்டாக நல்லா தானே இருக்கீங்க, வசதியாக, ஏன் கேட்குறீங்கன்னா, இல்லை என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ஒரு கிஃப்ட் வாங்கணும், என் அம்மா அப்பாவுக்கு ஏதாவது நான் செய்யணுன்னா கூட நான் என்னோடய ஹஸ்பண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ நான் பேம்பர்டாக இருக்கேன், பட் எனக்குன்னு ஒரு மணி இல்லை, ஸோ நான் டிபெண்டடாக தான் இருக்கேன். அந்த மாதிரி எனக்கு ஒர்க் கொடுத்தீங்கன்னா நான் அதிலேருந்து நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிற நிறைய விமென்ஸ் இருக்காங்க. எங்கிட்ட ஒர்க் பண்ணுற விமென்ஸே வந்து ஸோ ஹாப்பி அண்ட் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. பட் அவங்க ரொம்ப இன்கம் ரொம்ப கம்மியாக தான் பண்ணுவாங்க. ஏன் நீங்கள் இவ்வளோ ஹாப்பியாக இருங்கன்னு கேட்டால், நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து என் கிட்ஸ் வந்து ஸ்நாக்ஸ் கேட்டால் கூட அப்பா பர்ஸில் இருக்குது, இல்லை யார்கிட்ட வாங்கிட்டு போன்னு சொல்லுவேன். இப்போ நான் இந்த ஒர்க் ஜாயின் பண்ணி நான் ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் என் கிட்ஸ் ஒரு 10 rupeesக்கு ஒரு பிஸ்கெட் பாக்கெட் கேட்டால் கூட அம்மா பர்ஸில் இருக்க எடுத்துகிட்டு போ நான் கெத்தாக சொல்கிறேன். ஸோ அந்த ஹோப் வந்து எனக்கு இந்த ஜாப் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் வரணும், நிறைய லாட் ஆஃப் இங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஹவு டு ஃபைண்ட் அது நிறைய பேருக்கு தெரியல. ஸோ ஜஸ்ட் சிம்பிளி நம்ம டெய்லியும் நினைக்கிறோம் நல்லா ஏர்ன் பண்ணணும், நல்லா பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டு அந்த டே பாஸ் ஆன் ஆகிடுது. அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணணுன்ற அந்த வே அவங்களுக்கு தெரியறதில்ல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரேட் சல்யூட் ஃபார் கிரேட் ஜாப் டு யூ ஆல். இந்த மாதிரி நீங்கள்லாம் வந்து வே கண்டுபிடிச்சி அவங்களுக்குலாம் சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் வருவாங்க. ஸோ இந்த ஃபீல்டில் தான் இருந்து இதை சாதிக்கணும். நான் லேர்ன் பண்ணது என் ஸ்டோரியிலேருந்து இந்த ஃபீல்டில் இருந்து தான் வந்து இந்த ஜாப் நம்ம எடுத்துக்கணும். இந்த ஃபீல்டில் இருக்கவங்க தான் இந்த ஜாப் பண்ணணுன்ற எந்த கட்டாயம் இல்லை. எனக்கு வெறும் 12th standard முடிச்சுட்டு இப்போ நான் அமேசானில் இருக்க ஒரு யூஎஸில் இருக்க அமேசான் கம்பெனிக்கு இங்கே ரூரல் ஏரியாவில் இருக்க விமென்ஸ்க்கு கொடுக்குறேன்னா கண்டிப்பாக எல்லாராலையும் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆக முடியும், எல்லாரும் வர முடியும் வெளியில். ஸோ அதை கொண்டு வர்றதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம தான் மேக் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு உண்டான கஷ்டத்தை நான் ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லோரும் எடுத்துகிட்டு எல்லோரும் வரணும். விமன் எக்கனாமிக்கும் டெவலப் ஆகணும், இந்தியன் எக்கனாமிக்கும் டெவலப் ஆகணும் ஃபார் விமன் ஆண்டர்ப்ரனர்னால. தேங்க்ஸ் டு ஆல், தேங்க்ஸ் டு கிவ் த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.